உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து உலக சாய் நிகழ்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தோறும் கவியரங்கங்கள் நடத்தி வருகிறோம். இந்த கவிதை அரங்கத்திலே இன்றைக்கு நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் நிகழ இருக்கிறது. ஒவ்வொருவருடைய கடமையும் நமக்கு வழங்கப்பட்ட உலகத்தை பத்திரமாக வைத்திருந்து அடுத்த தலைமுறையிடம் சேர்த்து விட வேண்டும். நாமளே சிதைத்து சின்னாபின்னமாக்கிவிட்டு சென்று விடக்கூடாது. இதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். நாளைய உலகம் நம்முடைய நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். இருக்கிறத கொடுத்ததை பத்திரமா கொடுத்துடணும். நாமெல்லாம் ஒரு தபால் ஊழியர் மாதிரி ஒரு உரையில் ஒரு கடிதத்தையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ அஞ்சல் வழியில் அல்லது தூதஞ்சல் வழியில் அனுப்புவதற்காக ஒரு இடத்துல நாம் பதிவு பண்ணுறோம், கொடுக்குறோம். அதுக்கு உரிய கட்டணத்தை கேட்குறாங்க, கொடுத்துட்றோம். அந்த தூதஞ்சல் அல்லது அஞ்சல் நம்மக்கிட்ட வந்து சேர்ற போது அந்த உரை கிழிந்து புத்தகங்கள் நசுங்கி கடிதம் கசக்கப்பட்டு அல்லதுனா அந்த கடிதத்தை தண்ணீரில் முக்கி எடுத்து இப்படி கொடுக்கப்பட்டால் நம்மிடம் வந்து கொடுத்தால் நாம் வாங்குவோமா மாட்டோமா? இதுதான் நம்முடைய கேள்வி. வாங்குவோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ தபால் ஊர்க்காரர் வந்தார், வர்ற போது மழையில் போட்டிருப்பார், அவர் வீட்டு அண்டாவில் அப்படி துவச்சி எடுத்தாந்துருப்பார், அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கோம், அது தூக்கி விசி அடிச்சிருப்பார், கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அது நாங்கள் வாங்கிப்போம். அப்படி யாராவது சொன்னால் தயவுசெய்து இந்த கவியத்தை விலகிடுங்க. உங்களுக்கும் இந்த கவியர் தொடர்பு கிடையாது. இல்லைங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க, எப்படி கொடுக்கப்படுறது அப்படியே என்கிட்ட வந்து சேரணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் கவிதை வாசிங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரே கடமை வளர்தான். இதுக்காக தான் அந்த கவியரங்கம். அது எப்படிங்க, ஒரு பொருளை ஒரு பொறுப்பாக ஒப்படைச்சாக்கா அதை அவர் பொறுப்பாக கொண்டாந்து என்கிட்ட சேர்க்கணுங்க அப்படி நம்புறவங்க நினைக்கிறவங்க கவியரங்கம் கவிதை வாசிங்க. எப்படி கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, அது வந்து சேரலாம் கூட பரவாயில்லைங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க அப்படி சொன்னால் கவிதை வாசிக்காது. உங்களுக்கு யாராவது இப்போல்லாம் அந்த கூகுள் பேலாம் வந்துருச்சு, அதன் மூலமாக ஒரு 5000, 2000, 3000, 5 எவ்வளோ தொகை அனுப்பிச்சி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தொகை அப்படியே வந்து சேர்ந்தால்தான் வாங்குவேன், ஏற்றுக்கொள்வேன். அதில் ஒரு 50, 100 இல்லை 1000, 2000 குறைவாக வந்தாலும் பரவாயில்ல அப்படி சொன்னால் அவங்களாம் கவிதை வாசிக்காதீங்க, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. இல்லைங்க, அது எப்படிங்க, கொடுக்கப்பட்ட பணம் சரியாக வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் கவிதை வாசிங்க. அவ்வளோதான். இந்த கவியரங்கத்தின் நோக்கம் இவ்வளவுதான், வேறொன்றும் கிடையாது. நம்மிடம் வழங்கப்பட்ட உலகம், நமக்கு முன்னோர் நம்மிடம் ஒரு உலகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சிதைத்து கொடுத்தார்களா சிதைக்காமல் கொடுத்தார்களா என்ற அடுத்த கேள்வி. கொடுக்கப்பட்ட உலகத்தை மேலும் சிதைக்காமல் அதை அப்படியே நம்முடைய அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடப்பாடு. இந்த கடப்பாடு உள்ளவர்கள் சேர்ந்து நடத்துகிற ஒரு கவியரங்கம் தான் இன்றைய நாளில் நடைபெறக்கூடிய இந்த கவியரங்கம். என்னங்க, ஒரு நாளைய உலகம் சொல்லிட்டு இதை போய் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்களேங்க? ஆமாங்க, சாதாரண தாங்க. ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம், இல்லை நீங்களே ஒரு சொந்த வீடு வச்சுருக்கீங்க, வாடகைக்கு கொடுக்குறீங்க. வீட்டில் ஒரு ஆணி அடித்தாக்கா, படத்தை மாட்டுறதுக்கு ஆணி அடித்தா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஏங்க, இருக்கிற ஆணி போதுங்க, புதுசாக ஆணி அடிக்காதீங்க, இந்த சோத்தை பேக்காதீங்க, இந்த தரையை தட்டாதீங்க, எவ்வளோ சொல்கிறோம். இரவு நேரத்தில் ஏங்க மேல் வீட்டில் இருக்க நீங்கள் வந்து அந்த நாற்காலியை தர்றன்னு இழுக்கிறீங்க, ஒரே சத்தமாக இருக்குதுங்க, சொல்கிறோமில்ல? அந்த மாதிரி தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். இந்த வாடகை வீடை சொந்த வீடாக பாவித்து பத்திரமாக வைத்திருந்து அதை அடுத்தவர்கள் கொடுத்து விட வேண்டும். நாம் இருக்கிறதுக்குள்ள இந்த வீட்டையை இடித்து
நாசம் பண்ணி அந்த வீட்டை வேற ஒருத்தனுக்கு வித்துவிட்டு அதுக்கு ஒரு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் செய்துவிட்டு அடுத்த தலைமுறை வந்து பார்க்கிற பொழுது அந்த தலைமுறைக்கு அந்த வீடு இல்லாமல், அந்த காடு இல்லாமல், அந்த ஏரி இல்லாமல், குளம் இல்லாமல், ஆறு இல்லாமல், மணல் இல்லாமல், மலை இல்லாமல், மரம் இல்லாமல், எவ்வித மகிழ்ச்சியும் இல்லாமல் இயற்கையை சிதைப்பதுதான் நம்முடைய கடமையா, நம்முடைய செயல்பாடா என்பதுதான் நம்மளிடம் இருக்கிற கேள்வி. இன்றைக்கு இந்த கேள்வியை ஏன் முன்வைக்கிறோம் என்று சொன்னால், ஐயா நம்ம இந்த கவியரங்கத்துடைய தொடர்ந்து நம்முடைய தொடர் கவியரங்கத்துடைய நிகழ்ச்சி அமைப்பு பொறுப்பை எடுத்திருக்கக்கூடிய சண்முகம் ஐயா அவர்களுக்கு தெரியும். வயதில் மூத்தவர், இன்னும் நிறைய வயதில் மூத்தவர் இருக்குங்க. நாம் சின்ன வயசில் தண்ணி தாகம் எடுத்தா எந்த வீட்டில் வேணாலும் போய் அக்கா தாகமாட்டலாம் தண்ணி கொடுக்கா, அம்மா தாகமாட்ட தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்போம். இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த தலைமுறை என்ன செய்யுது, அல்லது இந்த தலைமுறையை பார்க்க நாம் என்ன செய்கிறோம், கடையில் போய் காசு கொடுத்து தண்ணியை வாங்கி குடிக்கிற அளவுக்கு இழிவான நிலைமைக்கு சென்றிருக்கிறோம். இயற்கை அன்பளிப்பாக வழங்குகிற ஒரு தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம்னா, நம்மை விட நம்முடைய தலைமுறையை விட கேவலமான தலைமுறை இந்த உலகத்தில் இதுவரை தோன்றியது கிடையாது. அதான் உண்மை. இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, அந்த தண்ணீரின் விலை 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள். 10 ரூபாய் கொடுத்தால் தண்ணீர் பாட்டில் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சட்டை பையில் காசு இருக்கிறது, எடுத்து நீட்டுகிறீர்கள். 100 ரூபாய் நீட்டி 2 பாட்டிலோ 3 பாட்டிலோ வாங்கி வைத்துக் கொள்கிறீர்கள். மீதி சில்லறையை வாங்கி வைத்துக் கொள்கிறீர்கள். இந்த பணத்தை படைத்தது யார்? நீங்கள். தண்ணீரை படைத்தது யார்? இயற்கை. இயற்கை படைத்த தண்ணீருக்கு விலை நிர்ணயித்தீர்களே, இந்த பணம் உங்களை தவிர வேறு எந்த ஒரு உயிரினத்திடமாவது இருக்கிறதா? காக்கையிடம் இருக்கிறதா? நாயிடம் இருக்கிறதா? வஞ்சகம் என்று சொல்லக்கூடிய நரியிடம் இருக்கிறதா? வீரம் கொண்ட சிங்கத்திடம் இருக்கிறதா? எருதிடம் இருக்கா? யார்கிட்ட இந்த காசு கிடையாது. அப்ப அவற்றுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் என்ன செய்யும்? காசு என்ற ஒன்றை நீ படைத்து விட்டு தண்ணீருக்கு விலையை நீ நிர்ணயித்து விட்டு காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி கொடுக்கிறாயே, அந்த விலங்கு இந்த காசை எப்படி எடுத்து செலவழிக்கும்? இந்த காசு எப்படி அதுக்கு கிடைக்கும்? அதுக்கு என்ன தெரியும்? இந்த தண்ணி விலை கொடுத்தா கிடைக்கும்ன்ற செய்தி அதுக்கு எப்படி தெரியும்? கடத்தப்பட்டதா? இல்லை. அப்போ உலகத்துடைய அத்தனை உயிர்களுக்குமான ஒரு உயிர் ஆதாரமான ஒரு பொருளை அதற்கு ஒரு விலை வைத்து, அதுக்கு சுத்தமான தண்ணீர் என்று பெயரை வைத்து, அதற்கு சில நிறுவனங்களை வைத்து, எந்த பூமியிலே தோண்டி எடுத்தால் கிணற்றிலே வருகிற தண்ணீர் நல்ல தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிட்டு கேனிலே அல்லது போத்தலிலே வாங்கி சுத்தமான குடிநீர் என்று குடிக்கிறீர்களோ, அதே பூமியில் தோண்டிய தண்ணீர் தான் அந்த பாட்டில் வச்சிடறோம். அதை காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரியான ஒரு மதிக்கட்ட மூட தலைமுறை இதுவரை இந்த உலகத்தில் நமக்கு முன்பு தோன்றி இருக்கிறதா? இது நம்மை நாமே பார்த்து கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. பணம் என்பது உனக்கு தெரியும், மற்ற விலங்குகளுக்கு தெரியாது, மற்ற உயிரினங்களுக்கு தெரியாது. அவை தண்ணீர் தாகம் எடுத்தால் என்ன செய்யும், எப்படி குடிக்கும் என்பதை பற்றி சற்றும் சிந்திக்காமல் தண்ணீரை தனியுடைமையாக்கி அந்த தனியுடைமை பொருளை விலைக்காக மாற்றி இன்றைக்கு தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். இது ஒரு வேடிக்கை. இந்த உலகத்தில் அது இந்திய நாட்டில் ஒரு பெரிய வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, காசு கொடுத்து வாங்கி கிடைக்கிற பொருள் இருக்குல்ல, இப்போ இந்த லேப்டாப்பு, மின்விசிறி, அப்புறம் இந்த கலர் தொலைக்காட்சி, அப்புறம் அந்த மடிக்கணினி, அதான் சொல்லிட்டேன், லேப்டாப் சொல்லிட்டேன். இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குகிற பொருளை எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. இலவசமாக கிடைக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்கணுவாங்க. இது பாரு எவ்வளோ ஒரு மாற்று சிந்தனை. இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இலவசமாக பெறலாம். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்?
விவசாயத்தில் சிறந்த நாடு. ஆனால் இன்னைக்கு இலவச அரிசி கொடுத்து சாப்பிடுற நிலைமையில் இருக்கும். இதில் வேற போட்டி. நான் 20 கிலோ கொடுப்பேன், நான் வந்தால் 25 கிலோ கொடுப்பேன். ஏன் 1000 ரூபாய் காசு மாதத்துக்கு பெற முடியாத அளவுக்கு நம்முடைய பெண்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு கேவலமான நிலையில வைத்திருக்கிறீர்கள். 75 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு, சுதந்திரம் கிடைத்த 75 ஆண்டுகளுக்கு பிறகு 1000 ரூபாய்க்கு ஒரு பெண் கையேந்த வேண்டும் என்று சொன்னால், அதுவும் தமிழ்நாட்டில் அத்தனை பெண்களுக்கும் அத்தனை பெண்களும் கையேந்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம், நாளைய உலகம் எதை நோக்கி நகர்கிறது என்பதுதான் நம் முன்னிருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடமிருந்து விடை எதிர்பார்க்கிறேன். அந்த விடையை கவிதை வடிவில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கக்கூடிய அண்ணன் என்று சொல்லலாம். அண்ணன் என்று சொன்னால் எனக்கு அவ்வளவு வயதாகி தம்பி என்று சொல்லலாம். நான் என்ன உங்களை விட இளையவனா என்று கேட்பார். எனவே இது எதுவுமே சொல்லாமல் நல்ல கவிஞர், நான் ஏற்கனவே சொன்னது போல ஆசைக்கு ஏற்ற அளவுக்கு மீசை வைத்திருக்கக்கூடிய கவிஞர் சண்முகம் அவர்களே கவியரங்கர் தலைமை தாங்குவார். வாருங்கள் ஐயா, இந்த தலைமையிலே இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைத்து மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு முன்னுரையை அளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால், இன்றைய நிலைமை அவ்வாறாக இருக்கிறது. அதை நாம் எவ்வாறு நம் எதிர்கால சந்ததியினருக்கு கையளிக்க இருக்கிறோம் என்பதை நாம் இன்றே சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணத்தில் காத்திருக்கிறோம். ஆகவே இதில் மிகவும் முக்கியமான செயல் என்னவென்றால், நாம் நீங்கள் சொன்னது போல யாவரும் இலவசத்துக்கு கையேந்துகிறோம். அதை என்னை மன்னிக்கவும், அதை பிச்சை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஏனென்று கேட்டால், உழைக்காமல் வருகின்ற ஒவ்வொரு பைசாவும் நாணயமும் ஒரு கிடைக்கப்பெறுகின்ற பொருளும் அது நம்மோடு ஒட்டுவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இக்கருத்தோடு நான் கவியரங்கத்தை முதலில் தொடங்குகிறேன். முதலாவதாக என் கவிதையை வாசிக்கிறேன். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. சென்ற முறை நான் வாசிக்க என்னை அழைக்க தவறிவிட்டதனால் நான் முந்திக் கொள்கிறேன் என்று என்னை மன்னித்தருள வேண்டும். இன்றைய தலைப்பு: நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும். மதியில் வாழவே மனிதன் துடிக்கிறான், மதியில் வாழவே மனிதன் துடிக்கிறான். சதியில் சிக்கியே சிதிலம் அடைகிறான், சதியில் சிக்கியே சிதிலம் அடைகிறான். சந்திரனில் இடம் சாரவே அலைகிறான், சந்திரனில் இடம் சாரவே அலைகிறான். அண்டை நாட்டை அடையவே அனுதினம், அண்டை நாட்டை அடையவே அனுதினம். குண்டை அமிசுவை குழியில் வைக்கிறான், குண்டை அமிசுவை குழியில் வைக்கிறான். காந்தி அகிம்சை கருத்தை விதைத்திட்டல், காந்தி அகிம்சை கருத்தை விதைத்திடல். மாந்தர் தம்மின் மகத்துவ பணியே, மாந்தர் தம்மின் மகத்துவ பணியே. அன்பு செய்வீர் அறந்தழைத்தோங்க, அன்பு செய்வீர் அறம் தழைத்தோங்க. நம்மை அருள்வீர் நன்மை அருள்வீர் நன்றாய் மகிழ்வாய், நன்மை அருள்வீர் நன்றாய் மகிழ்வாய். மாற்றான் தோட்ட மல்லிகை போலவே, மாற்றான் தோட்ட மல்லிகை போலவே. நாற்றம் வீசிட நல்லோர் சிந்தையே, நாற்றம் வீசிட நல்லோர் சிந்தையே. அண்ட முழுமைக்கும் அதிர்வலை பரப்பிட, அண்ட முழுமை அதிர்வலை பரப்பிட. கண்டம் யாவும் கருணை தலைவரே, கண்டம் யாவும் கருணை தலைவரே. ஆளவே மக்கள் ஆனந்தம், ஆளவே மக்கள் ஆனந்தம் கொள்ளவே. பிளவை ஏற்கும் பிறவிகள் பிறக்காது, பிளவை ஏற்கும் பிறவிகள் பிறக்காது. நாளை உலகு நாளும் நம் கையிலே, நாளைய உலகு நாளும் நம் கையிலே. காளையர் கண்ணியர் கண்ணியம் ஒன்றிட, காளையர் கண்ணியர் கண்ணியம் ஒன்றிட. இன்றைய கடமையும் நம் நெஞ்சிலே, இன்றைய கடமையும் நம் நெஞ்சிலே. மாண்பதை காத்து மறுகை சேர்ப்போம், மாண்பதை காத்து மறுகை சேர்ப்போம். சின்ன பையன் வராமல் இருப்பதும் குண்டு மனிதன் குவளையம் விழாமல், சின்ன பையன் வராமல் இருப்பதும் குண்டு மனிதன் குவளையம் விழாமல். மன்னகம் நல்லோர் மதியோர் நிறைந்து, மண்ணுயிர் துளிர்த்து மழலைகள் சிறக்கவே, மண்ணுயிர் துளிர்த்து மழலைகள் சிறக்கவே. ஒரு சின்ன
செய்தியோடு நான் முடிக்கிறேன். அந்த சின்ன பையனும் குண்டு மனிதனும் த லிட்டில் பாய் அண்ட் த ஃபேட் மேன் என்கின்ற அணுகுண்டு ஜப்பானில் வீசப்பட்டது. அதை தமிழில் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். குண்டு மனிதனும் சின்ன பையனும் தமிழில் வந்தாலும், ஜப்பானிய மொழியில் வந்தாலும், ஆங்கிலத்தில் வந்தாலும் இந்த உலகத்தை அன்றைக்கு அச்சுறுத்தியவர்கள். ஜப்பான் இன்றும் அது நிமிர்ந்திருக்கிறது என்றாலும் இன்றும் அந்த சோகம் அழியாமல் இருக்கிறது. நாளைய உலகத்தை பற்றி, போர் இல்லாத உலகத்தை கனவு கண்டார் கவிஞர் சு. சண்முகம் அவர்கள். அண்டை நாடுகளை பிடிக்க சண்டை போடுகிறவர்களையும் குண்டுமழை பொழிபவர்களும் சாடினார். காந்திய பாதை, அகிம்சை பாதை, சத்திய பாதை, அதில் செல்ல வேண்டும் என்று நாடினார். தனக்கே உரித்தான பாணியில் ஆசிரியப்பாவில் ஒரு பாடலை பாடினார். மக்களின் அன்றாட அவலப்போக்கை சாடினார். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். சிறப்பான ஒரு தலைமை கவிதை கொடுத்து அதற்கு ஒரு எளிய காரணமும் கூறி கவியரங்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஐயா சு. சண்முகம் அவர்கள். அவரை வணங்குகிறோம், கரவொலி எழுப்பி பாராட்டுகிறோம். தொடரட்டும் கவியரங்கள், அழையுங்கள் ஐயா. அடுத்ததாக நாம் முதலாவதாக அழைப்பது தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி, கடலூரில் இருந்து. வாருங்கள் அம்மா, உங்கள் சிறப்பானது ஒரு கவிதையை வழங்க அழைக்கிறேன். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அவையுள்ள அனைவருக்கும் வணக்கம். நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், தலைமையேற்று நடத்தும் கவியரங்கத்தை ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவர் கவி பெருமக்களுக்கும் என்னுடைய நல் வணக்கத்தை கூறி என்னுடைய கவிக்குள் செல்கிறேன். நாளைய உலகமும் இன்றைய கடமையும். நாளைய உலகம் நலம் பெற வேண்டும், நானிலம் எங்கும் பலம் பெற வேண்டும். போட்டி பொறாமைகள் பொடி பொடியாய் ஆகணும். வீண் புரட்சி செய்வோரை வேருடன் தகர்க்கணும். தேவையற்ற மொழியை திணித்தல் கூடாது. விரும்பி கற்போரை மறுத்தல் ஆகாது. ஒன்றே குலமே, ஒருவனே தேவனே என்ற தத்துவம் நிலை பெற வேண்டும். எல்லோர் உலகத்திலும் இடம்பெறச் செய்வோம். மூடப்பழக்கம் முற்றாக ஒழிய பகுத்தறிவு சமுதாயம் பாதை வகுத்தாகணும். பரப்புரை செய்து விழிப்புணர்வு ஊட்டணும். கல்வி பலகாலும் ஓங்கி உயரணும். விஞ்ஞான வளர்ச்சி விவேகத்தில் மலரணும். அன்பினால் வாழணும், அறிவினால் வெல்லணும். புதியதோர் உலகம் பொலிவுற வேண்டும். பொறுமையை கைக்கொண்டு பெருமையுடன் வாழணும். தனித்தமிழ் கொண்டு தரணியை வெல்லணும். இளைய சமுதாயத்தை உயிர்ப்புற செய்யணும். ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம். உறுதியாய் நிற்போம், உண்மையை பேசுவோம். அன்பும் அறனும் ஆளுமையாய் கொள்வோம். பண்பும் பயனும் உறுதியாய் ஒளிரட்டும். மண்ணின் மாண்பு மாமலையாய் உயரட்டும். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பானது ஒரு கவிதை வழங்கினீர்கள். நானிலம் வளம் பெற வேண்டும் என்றும், தேவையற்ற மொழி திணிப்பு இடர் தரும் என்றும், மூடப்பழக்கத்தை முத்தாய் ஒழிக்க பாதை அமைத்திடல் வேண்டும் என்றும், விஞ்ஞான வளர்ச்சியில் விவேகத்தின் கொண்டு வரல் வேண்டும் என்றும், இளையவர் உயிர் பெறச் செய்தல் வேண்டும், புத்துணர்ச்சி தர வேண்டும் என்றும் மிகச் சிறப்பான ஒரு கவிதை வழங்கினீர்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களை. வாருங்கள் ஐயா. வணக்கம்.
தமிழ் என் தாய், நான் அவள் சேய். இந்த அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும், இதுதான் கவிதையின் தலைப்பு. என் கவிதை. நாளை உலகம் எப்படி இருக்கும்? நாளை உலகம் எதனது இயக்கம்? நாளை உலகம் எப்படி இருக்கும்? நாளை உலகம் எதனது இயக்கம்? வெள்ளம் வரும் முன் அணை போடுதல் சிறப்பு. வெள்ளம் வரும் முன் அணை போடுதல் சிறப்பு. வெற்றி என்பது விவேகத்தின் திறப்பு. வெற்றி என்பது விவேகத்தின் திறப்பு. அணுவில் இயங்கும் அவசர உலகம். அணுவில் இயங்கும் அவசர உலகம். அவசியம் அவசரம் இழந்தால் கலகம். ஆக்கச் செயலுக்கு ஊக்கம் கொடு. ஆக்கச் செயலுக்கு ஊக்கம் கொடு. அழிவுக்கு என்றால் உதறிவிடு. இந்த அணுவினுடைய பயன்கள். ஆக்கச் செயலுக்கு ஊக்கம் கொடு. அழிவுக்கு என்றால் உதறிவிடு. நாளை உலகம் நம் கையில். நாளை உலகம் நம் கையில். வாழ்ந்திட வேண்டும் நம்பிக்கையில். வாழ்ந்திட வேண்டும் நம்பிக்கையில். ஏழை என்றால் இரக்கப்படு. ஏழை என்றால் இரக்கப்படு. இல்லார்க்கு கை கொடுத்து உதவிடு. இல்லார்க்கு கை கொடுத்து உதவிடு. நாளைய மழைக்கு இன்றே மரம் நடு. நாளைய மழைக்கு இன்றே மரம் நடு. சுகாதார கேடுகளை கண்டதும் தடு. சுகாதார கேடுகளை கண்டதும் தடு. ஊழல் வன்கொடுமை ஒழிக்க புறப்படு. ஊழல் வன்கொடுமை ஒழிக்க புறப்படு. உதவும் எண்ணமுடன் என்றும் செயல்படு. உதவும் எண்ணமுடன் என்றும் செயல்படு. நல்ல அரசியல் மாற்றங்கள் வர. நல்ல அரசியல் மாற்றங்கள் வர. மக்கள் அதனாலே பலன்கள் பெற. இன்றைய கடமைகள் என்ன என்று, இன்றைய கடமைகள் என்ன என்று திட்டமிட்டு வகுத்து செயல்படு வென்று. திட்டமிட்டு வகுத்து செயல்படு வென்று. ஒளிமயமான நல்ல எதிர்காலம். ஒளிமயமான நல்ல எதிர்காலம். ஒழுங்கீனமானால் அது உதிர்காலம். ஒழுங்கீனமானால் அது உதிர்காலம். வாழ்ந்திட வேண்டும் நாளைய உலகம். வாழ்ந்திட வேண்டும் நாளைய உலகம். வாழ வழி செய்தல் இன்றைய நம் கடமை. வாழ வழி செய்தல் இன்றைய நம் கடமை. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். எதனது இயக்கம் என்று வினவை எழுப்பியிருக்கிறீர்கள். வரும் முன் அணை போடுதல் சிறப்பு. வெள்ளம் வரும் முன் அணை போடுதல் சிறப்பு. அணுவில் இயங்கும் அவசர உலகம் என்கிறீர்கள். அணுவில் இயங்கும் அவசர உலகம். ஆக்கச் செயலுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றும், ஏழைகளுக்கு இறங்க பழகுதல் வேண்டும், இல்லாதார்க்கு கை தூக்க வேண்டும் என்றும், நாளைய மழைக்கு இன்றே மரம் நடுவோம் என்றும், ஒழுங்கினம் அது உதிர்காலம் என்றும், இலையுதிர்காலம் என்ற கருத்தோடு தங்கள் கவிதையை மிகவும் சிறப்பாக வழங்கினீர்கள். மிகச் சிறப்பையா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்து நாம் அழைக்க இருப்பது நல்லாசிரியர் டாக்டர் லதா அவர்களை. பாருங்களம்மா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண்
என் வணக்கத்தை பதிக்கிறேன். இந்த நாள் கவியரங்கத்தின் தலைப்பு நாளைய உலகமும் இன்றைய கடமையும். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, புத்தம் புது பூமி வேண்டும், புதிய அமைதியான வளமான பூமியை கனவு காணுங்கள். என்னுடைய வினயம் அதுதான். புதிய உலகம், புதுமையான மனிதர்கள், யுத்தமில்லாத பூமி வேண்டும், ஒரு சத்தமில்லாமல் இருத்தல் வேண்டும், தமிழ் மொழி செழித்தோங்க வேண்டும், அயல் மொழி அகன்றிடல் வேண்டும், உயிரும் மெய்யும் உயிர் மெய்யும் இணைந்து அகரம் ஆட்சி மொழியாதல் வேண்டும், அன்பு மழை பொழிய வேண்டும், அதிகார வர்க்கங்கள் ஒளிந்திடல் வேண்டும், தகைசால் சான்றோர்கள் பெருகிட வேண்டும், ஆன்றோர் அழைப்பில் மகிழ்ந்திடல் வேண்டும், வேண்டுவன வேண்டுதல் அது வேகமாதல் வேண்டும், நித்தம் ஒரு ஆகாயம் வேண்டும், ஆகாய நிலவில் தமிழ் மழை பெய்ய வேண்டும், வேண்டும், நட்சத்திரம் தமிழ் மொழிக்கு ஒளிதர வேண்டும், காற்றில் தமிழ் மொழி கீதமாக வேண்டும், கான குயில்கள் தமிழ் வாழ்த்து பாடிட வேண்டும், ஆகாய தாமரை தமிழில் மலர வேண்டும். நாம் விடுகிற இந்த நாசியின் சுவாசம் இது வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கிறோம். பிறப்பு ஒரு முறை என்றாலும் இறப்பு ஒரு சம்பவத்தை சரித்திரமாய் மாற்ற வேண்டும். அந்த சரித்திரம்தான் இந்த வரலாற்று சாதனை கவியரங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். விதையை விதைத்திருக்கிறோம், விதைகள் ஒரு நாள் மலரும், அறுவடை தரும், புதிய பாரதம் படைப்போம். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்புமா, மிகச்சிறந்ததான ஒரு கவிதையை வழங்கி இருக்கிறீர்கள். யுத்தமில்லா உலகம் வேண்டும் என்றும் புத்தம் புதிய பூமி வேண்டும், அது மிகவும் சிறந்த கருத்தாகவே கருதப்படுகிறது. அமைதியான உலகம் தேவை, தமிழ் செழித்தோங்க வேண்டும் என்றும் மற்ற மொழிகளை பற்றியும் கூறினீர்கள். அனைத்து மொழிகளையும் நாம் கற்றல் மிக நன்று என்பது என்னுடைய கருத்து. அதை உங்களுக்கு என் சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அகரம் ஆட்சி மொழியாதல் வேண்டும் என்று மிகவும் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் கருத்தை வைத்தீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது, மன்னிக்கவும், அயல் நாட்டினர் என் தமிழ் மொழியை வெறுக்கும் போது என் தமிழ் மொழிக்கு என் தாய்மொழியில் தமிழ்நாட்டில் நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் என்ற விடயத்தை இந்த தளத்திலே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். பிழை இருப்பின் பொறுத்தருள்கள், நிறை இருப்பின் ஏற்றருள்கள். நன்றிமா, மிக சிறப்பு, ஒன்று தவறில்லை. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது பி ஜெயலட்சுமி, தேனியிலிருந்து. வாருங்கள் அம்மா, வந்து உங்களது சிறப்பான கவிதையை தாருங்கள். வணக்கம் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவர் அவர்களுக்கும், செயலாளர் பாரதிதாசன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள கவி உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். முந்தைக்கும் முந்தையாய் மூப்பின்றி பிறந்தவளே, சிந்தைக்கும் இருந்தாய் சிறப்பாக தவழ்ந்தவளே, செந்தமிழின் சொல்லினால் செம்மொழியாய் சிறப்பவளே, தீந்தமிழ் இனிமையால் தித்திக்கும் தமிழ் மொழியே, அன்னை தமிழையும் என ஈன்ற அன்னையையும் வணங்கி நாளைய உலகம் இன்றைய நம் கடமையும் என்னும் என் கவிக்குள் செல்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். முந்தைக்கும் முந்தையாய் முப்பின்றி பிறந்தவளே, சிந்தைக்கும் விருந்தாய் சிறப்பாகத் தவழ்ந்தவளே, செந்தமிழ் சொல்லினால் செம்மொழியாய் சிறப்பவளே, தீந்தமிழ் இனிமையால் தித்திக்கும் தமிழ் மொழியே, உன்னையும் என் அன்னையையும் வணங்கி என் கவிக்குள் செல்கிறேன். தலைப்பு: நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும். பசுமை போர்த்திய பாரினை காண விசும்பின் பன்னீர் விரும்பி வந்திட, மாசு களையும் மரங்களை வளர்த்து காசு கொடுக்காமல் காற்றை பெறுவோம். திரையின் நாயகன் திரையில் மட்டுமே தரையில் கண்டிட தவித்திடும் ஆசையால் கூட்டத்தில் சிக்கி கூட்டினை விடுத்த ஆட்டத்தை தடுக்க அறிவினை கொடுப்போம். பாலியல் பயமின்றி பாவைகள் பயணிக்க வேலியாய் இருக்க வேண்டுவோம் ஆண்களை. கேலிக்கு ஆளாக்கும் போதையில் மூழ்காது மலிவாய் கிடைத்தாலும் மதுக்கடையை மூடுவோம். அலைபேசி சிறையில் அனைவரும் கைதிகள். அலைபேசி சிறையில் அனைவரும் கைதிகள். தொலைவில் வைத்து தொடுவோம் தேவைக்கு. நாட்டின் வளத்திற்கு நல்லோரை தேர்ந்தெடுக்க ஓட்டின் மதிப்பை ஓங்கியே சொல்லிடுவோம். நாட்டின் வளத்திற்கு நல்லோரை தேர்ந்தெடுக்க ஓட்டின் மதிப்பை ஓங்கியே சொல்லிடுவோம். தலைமுறை மாறினால் தன்னலம் கூடுமோ? தலைமுறை மாறினால் தன்னலம் கூடுமோ? விலைக்கு எங்கேனும் விற்கப்படுமா இரக்கம்? மதியை தெளிவித்து மனித நேயம் வளர்த்து முதியோர் இல்லத்துக்கு மூடு விழா காண்போம். மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம் கல்வியை. மாநில கல்வியால் மண்ணினை உயர்த்துவோம். மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம் கல்வியை. மாநில கல்வியால் மண்ணினை உயர்த்துவோம். இன்றைய கடமையை இனியேனும் உணர்ந்து நன்றாய் அமைப்போம் நாளைய உலகை. இன்றைய கடமையை இனியேனும் உணர்ந்து நன்றாய் அமைப்போம் நாளைய உலகை. கவிதை வாசித்தவர் தேனியிலிருந்து புத்துலக கவி பி. ஜெயலட்சுமி. நன்றி. மிகச்சிறப்பம்மா, மிகச் சிறப்பான ஒரு கவிதையை கொண்டீர்கள். மதுக்கடைகளை என்றும் ஓட்டின் மதிப்பை ஆட்சியில் அமர்த்துவோம் என்றும் முதியோர் இல்லத்துக்கு மூடு விழா செய்ய வேண்டும் என்றும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்றும் மிகச் சிறப்பானதொரு கவிதை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் அரசு ரத்தினம் ஐயா அவர்களை. வாருங்கள் ஐயா, வந்து உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் தலைவரையா. ஐயா, நீங்க வாசிக்கலாம், வாசிங்க. அரசு ரத்தினம் கவிதை வழங்க வந்திருக்கிறார். நாம் அரசு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றித்தான் கவிதை வழங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே அரசே வந்து ஒரு கவிதை வழங்குகிறது. நம்முடைய கடமைகள் என்ன என்று சொல்வதற்கு வாருங்கள் அரசு ரத்தினம் அவர்களே. ரத்தினம் போல் அரசமைந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. ரத்தினம் போல் அரசமைந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. வாருங்கள் ரத்தினம் அவர்களே, அரசு ரத்தினம் அவர்களே, வாருங்கள். நாளை உலகம் இன்றைய கடமையும் என்ற தலைப்பிலே கவிதை பட வந்திருக்கிறேன். முதலில் நாளை உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் கனவு கண்டிருப்பதும் அந்த கனவை நான் உணவாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பின்பு சொல்ல வேண்டும். முதலில் நாளை உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கவிதை. சமுதாய பிழைகளுக்க தூய்மை நிலை ஓய்வு செய்யும் சமுதாய பிரபலமாக ஆழ்த்தி அதன் நெறி நடந்தது. துமரும் பணி இல்லாதவர் எங்கனும் இல்லாத நாளை இருந்தது. துமரும் விலை உயர்ந்து உயர்நிலை நிலவிடும். தொடக்க கல்வி தொட்டு பொறியியல் மருத்துவம் வரை தொடக்க வேதமின்றி கட்டணமில்லா தாய்மொழி கல்வி. தொடக்க கல்வி தொட்டு பொறியியல் கல்வி மருத்துவம் வரை தொடக்க எதுவுமில்ல
கட்டணமில்லா தாய்மொழி கல்வி. படத்தை பார்த்து தனிநபர் துதிபாடும் பேதமை அகலும். படத்தை பார்த்து தனிநபர் துதிபாடும் பேதமை அகலும். இடத்தை போன்ற விளையாட்டு தூதி வைகே ஒழியும். நீலோர் கீழோர் நிலைநிலை அழிந்து இன்பம் புரியும். நூலோர் விதைமை இப்படி எல்லாமே நெறி நல்லாராகிறது. அல்லாறுகளோ எனினும் நிலை மாறி வல்லாறு வலுவடைவர். உள்ளார் இடைவெளி குறைந்து சமத்துவம் உள்ளுந்தோறும் உள்ள முருகும். தெல்லு தமிழ் பிறடமை உள்ளுதோறும் உள்ள முருகும் தெல்லு தமிழ் பள்ளியிருந்தும் கற்பித்து அதன் வழி செல்லல் இன்றைய பணி. நல்ல பலத்திட்டம் திணித்து பணிகள் பெருக வைத்தல். கல்வி தரும் அறிவியல் ஆய்வின் கண் உற்பத்தி கூட்டிடல். அறிஞர் ஆய்வின் வழி அமைத்து நூல்கள் படைத்து பொறியியல் மருத்துவம் தமிழில் நாட்டிட வேண்டும். அறிஞர் குழு ஆய்வின் வழி அமைத்து நூல்கள் படைத்து பொறியியல் மருத்துவம் தமிழில் நாட்டிட வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்பு காலத்தில் வழங்க வேண்டும். சுற்றுலா பயணத்துக்கு அநியமாகிட வேண்டும். மொத்த பேரிடம் உலகினை அடிவேரோடு தாக்கி உத்தமர் காந்தியின் அமைதி நெறிப்படி நடைபெற என்றே யுத்தம் பல வித்தகர்கள் உருவாகி பூமியில் வாழ அத்தும் கடலோசை அடங்கிய அமைதியில் இருக்கும். யுத்தம் பல வித்தகர்கள் உருவாகி பூமியில் வாழ அத்தும் கடலோசை அடங்கிய அமைதியில் இருக்கும். அரசு தினம் திண்டுக்கல். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம். மிக சிறப்புங்க ஐயா. இல்லா நிலைமை இல்லாது போக வேண்டும் என்றும் கல்வியில் அறிவியல் பொறியியலை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்றும் உத்தமர் காந்தி வழி நடத்தல் மிகச் சிறந்தது என்றும் அருமையானதொரு கவியை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பையா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் சீனு அவர்களை. வாருங்கள், வந்து உங்கள் தரமான கவிதையை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சீனி பாலசுந்தரம். தலைவர் உள்ளிட்ட கவியரங்கை வணங்கி மகிழ்கின்றேன். ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் அவர்கள் இன்றைய சூழல் விலை கொடுத்து வாங்க வேண்டியதை இலவசமாகவும் இலவசமாக பெற வேண்டியதை விலை கொடுத்தும் வாங்குகின்றோமே என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அது உண்மைதான். அந்த நீலகண்டன் கழுத்திலே உள்ள விஷம் போல நாம் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவிக்கின்றோம். இந்நிலை மாறி எதிர்கால சமுதாயம் அமுதமாக அது பெற வேண்டும் என்பதே என் கவிதையின் நோக்கமாகும். நாளைய உலகம் இன்றைய கடமை. நாளை உலகை ஆளப் போகும் நம் பேரக் குழந்தை. இன்று வாழ்வதோ காலையில் எழுகையில் கையில் எடுப்பது கணினி உலகின் அலைபேசி ஆகும். பேரக்குழந்தை கையில் எடுப்பது கணினி உலகின் அலைபேசி ஆகும். தாயும் செவிலித்தாயுமாக வளர்த்த தாயும் தந்தையும் செவிலித்தாயுமாக வளர்த்த தாயும் தந்தையும் பிள்ளையை செயலித்தாயிடம் ஒப்படைவு செய்யாது நாளும் தன்கடன் செய்து வளர்க்க வேண்டும். உடன்பிறப்பு இல்லா உலகம் ஒன்று உண்டாவதால் இன்றைய நமது கடமை அண்ணன் தங்கை பாசம் கொண்டு தாய்மாமன் உரிமை உணர பண்பாடு மாறாது பழமை போற்ற பெற்றோர் வாழ்ந்து காட்ட. பண்பாடு மாறாது பழமை போற்ற பெற்றோர் வாழ்ந்து காட்ட. பிள்ளைகள் நண்பனும் வட்டத்தே நன்றே வளர்ந்து நல்லதொரு குடும்பமாக வாழ்வர். நாளைய உலகில் நாளும் புதுமை. நாம் அறியா அறிவியல் வளர்ச்சி பெருமை.
நாளும் புதுமை நாம் அறியா அறிவியல் வளர்ச்சி பெருமை கோளை ஆள விண்ணில் தீரமுடு ஈரநெஞ்சி திண்மை உடையதாய் வளர்ப்பது நம் கடமை. தீரமோடு ஈர நெஞ்சி கல்வி என வளர்ப்பதில் திண்மை உடையராய் வளர்ப்பது நம் கடமை. பாரத எதிர்காலம் பிள்ளை வளர்ப்பால் பாரத எதிர்காலம் பிள்ளை வளர்ப்பால் பார்வோற்ற உயர்ந்து நிற்பதே உண்மை. வாய்ப்பிற்கு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்புங்கய்யா. சிறப்பானது ஒரு குழந்தை வளர்ப்பை பற்றியும் நம் எதிர்காலத்தை பற்றியும் முடிவு செய்பவர்கள் அவர்களே என்ற கருத்தோடு சில கருத்துக்களை சொன்னீர்கள். ஆளப்போகும் பேர குழந்தைகளின் கையில் கணினி உலகின் அலைபேசிகள் இருக்கிறது என்றும் தாயும் செவிலித்தாயாக ஒப்படைவு செய்யாது பெற்றோர் கடன் செய்தல் வேண்டும் என்றும் அலைபேசியை கையில் கொடுக்காமல் பெற்றோரின் கடமையாகிய செய்து அவர்களை நல்ல வழியில் முன்னேற்ற வேண்டும் என்றும் தாய்மாமன் உறவை உரைத்து பண்பாடு மாறாது பெற்றோர் வாழுதல் வேண்டும் என்றும் நாளைய உலகு நாளும் புதுமையானது என்ற ஒரு கருத்தையும் அறிவியல் வளர்ச்சியில் பெருமை உண்டு என்றும் பிள்ளைகள் வளர்ப்பில் பாரதத்தின் எதிர்காலத்தில் இருக்கிறது என்று மிகச் சிறப்பானது ஒரு கவிதை வழங்கினீர்கள். மிகச் சிறப்புங்கய்யா. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைக்க இரா ஜோதி முள்ளிக்காடு, வாருங்களம்மா. என்னை ஈன்ற தாய்க்கும் தாய்மானவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சக கவி ஆளுமைகளுக்கும் வணக்கம் கூறி, இன்றைய கவிதை தலைப்பு நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும். நேர்மை எங்கும் நிறைய வேண்டும், வார்த்தைகளில் அது தெரிய வேண்டும். அறம் எங்கும் ஆழ வேண்டும், மரம் நட்டும் வாழ வேண்டும். மனித நேயம் மலர வேண்டும், இனிமை எங்கும் துளிர்க்க வேண்டும். சத்தியம் பெருக வேண்டும், சகிப்புத்தன்மையும் வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், செயற்கையை குறைக்க வேண்டும். பொறாமையின்றி வாழ வேண்டும், போரற்ற உலகமும் வேண்டும். வெல்லும் இளைஞர்கள் செல்லும், செல்லிட பேசி நன்மைக்கே வேண்டும். விவசாயம் வீழாமல் காக்க வேண்டும், தவமாக அவை மாற வேண்டும். கிராமத்து வாழ்வு வேண்டும், சிரமத்துள் சிரிக்க வேண்டும். பெரியோரை மதிக்க வேண்டும், முதியோரை போற்ற வேண்டும். வறியோர்க்கு உதவ வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும். விதைத்தால் தானே விளையும் நாளை. மாசில்லா காற்றும் வேண்டும், காசில்லா நீரும் வேண்டும். தேசத்தை காக்கும் நேசம் வேண்டும். மதுவற்ற மாநிலம் வேண்டும், மதமற்ற நானிலம் வேண்டும். தமிழ் என்றும் வாழ வேண்டும், அமிழ்தாய் அது ஊற வேண்டும். நெகிழி விலக்கி மகிழ வேண்டும், ஒளி ஒளி மாசு அகல வேண்டும். சுற்றுச்சூழல் சுகமாக வேண்டும், மாசற்ற வாழ்வும் வேண்டும். ஊழலற்ற அரசியல் வேண்டும், உழைப்பிற்கே மதிப்பு வேண்டும். அமைதியான உலகம் வேண்டும், அடுத்த சந்ததிக்கு அதை தர வேண்டும். நாளைய உலகம் நம் இன்றைய கடமையில் வலுப்பெற வேண்டும். இன்றைய கடமையில் புதியதோர் உலகம் நாளை எழுதப்படும், எழுப்பப்படும். வாய்ப்புக்கு நன்றி. மிக சிறப்பம்மா. மிக சிறப்பானது ஒரு கவிதை. நேர்மை வார்த்தையில் தெளிய வேண்டும், தெரிதல் வேண்டும் என்றும், சத்தியம் பெருக வேண்டும், சகிப்புத்தன்மை வளர்த்தல் வேண்டும் என்றும், கிராமத்து வாழ்வு வேண்டும் என்றும், சிரமத்தில் சிரிக்க வேண்டும் என்றும் மிகச் சிறப்பானதொரு செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள். மாசில்லா காற்றும் காசில்லாத நீரும் வேண்டும் என்றும், தமிழ் வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்றும், ஊழலற்ற அரசு வேண்டும் என்றும்,
இதை இன்றைய நம் கடமையாக கொள்ள வேண்டும் என்றும் மிகவும் சிறப்பானதொரு கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கவிஞர் வா கமலா, ஆற்காடியிலிருந்து. வாருங்கள் அம்மா. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய கவி தலைமை சு சண்முகம் ஐயா அவர்களுக்கும், கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும். உயிரினம் வளர்ச்சி உயிர்வழி முதலாய், பயிர்கள் செழிக்க பாங்காய் தண்ணீர், காற்றின் தூய்மை காணாமல் போயிற்று, மாற்றம் கண்டிட மறவாமல் சிந்திப்போம். தொழிற்சாலை புகையே தொல்லை நுரையீரலுக்கு, பொழியும் மழைக்கு பாதுகாத்தல் மரங்களை, எதிர்வரும் சந்ததிக்கு எதனை விட்டு செல்வது, அதிரும் குண்டுகள் அளவில்லா இழப்புகள். விளைநிலம் இன்றோ வீடுகளாய் மாறியது, விளைந்த நிலமோ வெறுமை இடமாய். காலநிலை மாற்றம் காண்பவை மனிதனால், காலத்தை உணர்ந்தே கற்பாய் பாடமதை. தொடரும் அவலம் தொடர்கதையாகாமல், தொட்டில் குழந்தை தன் சுகத்தை அனுபவிக்க, நீர்நிலை மாசுபாடு நினைவாய் கருதியே நீரதன் பெருமை நித்தமும் பேணுவோம். புகையால் உண்டாகும் புகைதனை தவிர்க்க, புகையில்லா வாகனம் புரிந்தே பயனுறு. இயற்கை வளங்களை இயன்றவரை காத்தே இயல்பாய் தருவோம் இனிவரும் தலைமுறைக்கு. நோயில்லா வாழ்வால் நிறையும் மனங்களே, நோய்கள் தோன்றும் நிலைகளை தெளிந்தே, இதமான சூழ்நிலை இனிவரும் காலங்களில் சாதகமாய் அமைந்திட சரி செய்து வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிகச் சிறப்புங்கம்மா. நாடு குண்டுகளால் அதிர்கிறது என்றும், காலநிலை மாற்றத்தினால் மிகவும் சிரமப்படுகிறது என்றும், தொட்டில் குழந்தை சிறந்து வாழ நாம் வழிவகை செய்ய வேண்டும் என்றும், நோயற்ற வாழ்வு வேண்டும் என்றும் மிக சிறந்ததொரு கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அம்மா. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது அவர்களை. வாருங்கள் ஐயா, வந்து உங்களது சிறப்பான கவிதையை வழங்க வேண்டுகிறேன். ஜெர்மனி தமிழறிவு வானொலியில் கவிதைக்களம் நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கவிஞர்களை ஊக்குவிக்கும் ஐயா விஜயன், அம்மா சசிகலா, ஐயா நீலகண்ட தமிழன் மூவருக்கும், தொகுத்து வழங்கும் ஐயா சண்முகம் அவர்களுக்கும், செவிமடுத்து கேட்கும் செந்தமிழ் உறவுகளுக்கும், மற்ற சக கவிஞர் பெருமக்களுக்கும் வா சுகன் பிரியனின் வணக்கங்கள். இன்றைய கவிதை தலைப்பு நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும். நேற்றைய கடமையில் நாமே தவறிட, இன்றைய நாளில் இன்னலில் இடறிட. நேற்றைய கடமையில் நாமே தவறிட, இன்றைய நாளில் இன்னலில் இடறிட. நாளைய உலகேனும் நம்மால் சுகப்பட, கடமையில் இறங்குவோம் கனவது மெய்ப்பட. நாளைய உலகேனும் நம்மால் சுகப்பட, கடமையில் இறங்குவோம் கனவது மெய்ப்பட. விரயமாகும் மழைநீர் சேமிக்க வீட்டில் வடிகால் வடிவமைப்போம். விரயமாகும் மழைநீர் சேமிக்க வீட்டில் வடிகால் வடிவமைப்போம். விரையும் பறவைக்கு நீர் வைத்து விளையாட மாடியில் செடி வைப்போம். விரையும் பறவைக்கு நீர் வைத்து விளையாட மாடியில் செடி வைப்போம். அலங்கார ஆசைக்கு காடழிக்காது அடுத்தோர் வழியை யோசிப்போம். அலங்கார ஆசைக்கு காடழிக்காது அடுத்தோர் வழியை யோசிப்போம். விலங்கினை தேவைக்கு கொள்ளாது வாழ வழிவிட்டு நேசிப்போம். விலங்கினை நம் தேவைக்கு கொள்ளாது வாழ வழிவிட்டு நேசிப்போம். காயை கனியை நஞ்சாய் உண்டு நோயது 1000 மேனியில் உண்டு. காயை கனியை நஞ்சாய் உண்டு நோயது 1000 மேனியில் உண்டு. தாயாம் மண்ணை இயற்கை வழியில் தழைக்கச் செய்தால் தீர்வும் உண்டு. தாயாம் மண்ணை இயற்கை வழியில் தழைக்கச் செய்தால் தீர்வும் உண்டு. சுற்றுச்சூழல் மாசாகி சுவாசிக்கும் காற்றும் கலப்படமாம். சுற்றுச்சூழல் மாசாகி சுவாசிக்கும் காற்றும் கலப்படமாம். உயர் அரசு விதிகளை மதித்தாலே உயிர்வழி காற்றுள் அகப்படலாம். உயர் அரசு விதிகளை மதித்தாலே உயிர்வழி காற்றுள் அகப்படலாம். எதற்கும் சோம்பல் என்றிருந்தால் நாளை எஜமான் நமக்கு எந்திரமாம். எதற்கும் சோம்பல் என்றிருந்தால் நாளை எஜமான் நமக்கு எந்திரமாம். அதற்கும் அடிமை ஆகாதிருக்க அயரா உழைப்பே மந்திரமாம். அதற்கும் அடிமை ஆகாதிருக்க அயரா உழைப்பே மந்திரமாம். நல்லவை நாடி அல்லவை விளக்க நீங்களாம் நாளைய துயரங்கள். நல்லவை நாடி அல்லவை விளக்க நீங்களாம் நாளைய துயரங்கள். தெள்ளிய வழியாம் இதனாலே நம் தலைமுறை தாண்டலாம் பல் உயரங்கள்.
தெள்ளிய வழியாம் இதனாலே நம் தலைமுறை தாண்டலாம் பல்லுயரங்கள். வணக்கம். வா சுகன் பிரியன், முகப்பேர் மேற்கு, சென்னையிலிருந்து. நன்றி. மிக சிறப்புங்க ஐயா. மிக நன்றாக ஒரு கவிதையை தந்தீர்கள். நேர்மை கடவேமை தவறினோம் வரை கனவு மெய்ப்பட இனிமேலும் நாம் உழைக்க வேண்டும் என்றும், நீர் வைத்து பறவைக்கு நீர் வைத்து மாடியில் செடி வளர்ப்போம் என்றும், காய் கனி நஞ்சானது என்றும், நோய்க்கு அதுவே மூல காரணம் என்றும், மண்ணை மலடாக்கி விட்டோம் என்றும், அரசு சொல்வதை மதித்தாலே நன்றி என்றும் மிகச் சிறப்பானது ஒரு கவிதை வழங்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்களை. அடுத்து நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன், நெல்லையிலிருந்து. வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம். நன்றி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். அனைத்து கவியர்களுக்கும் வணக்கத்தை கூறி என் கவிதைக்கு வருகிறேன். சண்முகம் ஐயாவிற்கு வணக்கம். நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும். கவிதை. வாழும் நம் மண்ணில் வறட்சி விரியாதிருக்கணும். வாழும் நம் மண்ணில் வறட்சி விரியாதிருக்கணும். நிலத்தடி நீர் மாசற்று இருக்கணும். மண் வளத்தை சுரண்டாது இருக்கணும். நிலத்தடி நீர் மாசற்று இருக்கணும். மண் வளத்தை சுரண்டாது இருக்கணும். வீசுகின்ற வாக்குறுதியில் வீரியம் குறையாது இருக்கணும். வீசுகின்ற வாக்குறுதியில் வீரியம் குறையாது இருக்கணும். காலத்தை வீணடித்து காசினை கரைக்கும் இணையவழி சூதாட்டத்தில் இளையோர்கள் இணையாது இருக்கணும். காலத்தை வீணடித்து காசினை கரைக்கும் இணையவழி சூதாட்டத்தில் இளையோர்கள் இணையாதிருக்கணும். குழந்தைகள் பிடிவாதற்கு பிஞ்சு கரங்களில் ஐபோனை கொடுக்காதிருக்கணும். குழந்தைகள் பிடிவாதத்திற்கு பிஞ்சு கரங்களில் ஐபோனை கொடுக்காதிருக்கணும். அகவை முதியோரை அவச்சொல்லால் காயப்படுத்தாது இருக்கணும். அகவை முதியோரை அவச்சொல்லால் காயப்படுத்தாது இருக்கணும். விளை நிலத்தினை விளையாக்கும் பேராசை பித்தர்களின் கனவுக்கு வேட்டு வைக்கணும். விளைநிலத்தினை விளையாக்கும் பேராசை பித்தர்களின் கனவுக்கு வேட்டு வைக்கணும். அச்சமின்றி பெண்ணினம் மண்ணில் வாழ்ந்திருக்கணும். சிறுமைப்படுத்துவோருக்கு சிறை தண்டனை கடுமை மிகுந்திருக்கணும். அச்சமின்றி பெண்ணினம் மண்ணில் வாழ்ந்திருக்கணும். சிறுமைப்படுத்துவோருக்கு சிறை தண்டனை கடுமை மிகுந்திருக்கணும். பள்ளி பருவத்தில் கற்பதில் நாட்டம் இருக்கணும். பழகும் தோழிகளிடத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். பள்ளி பருவத்தில் கற்பதில் நாட்டம் இருக்கணும். பழகும் தோழிகளிடத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இலவச பொருளில் ஆசை இலவச பொருள்களில் ஆசை திரளாது இருக்கணும். இலவச பொருள்களில் ஆசை திரளாது இருக்கணும். சுவாசிக்கும் மூச்சுக்காற்று மாசற்று இருக்கணும். சுவாசிக்கும் மூச்சுக்காற்று மாசற்று இருக்கணும். அறிவியல் புதுமை ஆக்கத்திற்கு துணையாக இருக்கணும். அறிவியல் புதுமை ஆக்கத்திற்கு துணையாக இருக்கணும். செயற்கை நுண்ணறிவு செயலிகள் போலி வடிவை செதுக்காது இருக்கணும். செயற்கை நுண்ணறிவு செயலிகள் போலி வடிவை செதுக்காது இருக்கணும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. சிறப்புங்கய்யா. மிக சிறப்பான ஒரு கவிதை வழங்கியிருக்கிறீர்கள். வறட்சி விரியாதிருத்தல் வேண்டும். வறட்சியானது மிகவும் அதிகமாக இருக்க வேண்டாம் என்றும், மண் வளம் சுரண்டல் தேவையற்றது வேண்டாம் என்றும், வாக்குறுதியை உறுதியாக இருக்க வேண்டும், வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும், இணைய சூதாட்டத்தில் இணைவோர் இளைஞர் அவர்கள் தவிர்த்திடல் வேண்டும் என்றும், பிஞ்சு கரங்களில் ஐபோன் வேண்டாம் என்றும், விளைநிலம் விளை வைப்போருக்கு வேட்டு வைக்க வேண்டும் என்றும், தோழியரிடம் ஒழுக்கம் பழகுதல் வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பானது ஒரு கவிதையை வாசித்து நிற்கிறேன். மிகச் சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து நாம் அழைக்க இருப்பது கவிஞர் பிவி அவர்களை. வாருங்கள் அம்மா, வந்து உங்கள் சிறப்பான கவிதையை வாருங்கள்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தலைப்பு: நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும். அன்று இதமாக விடிந்தது பொழுது, விடுகிறது என்றும் விடியாத பொழுதாய் நாம். காவிரியும் கங்கையும் பாய்ந்தாலும் நாட்டில் காசுக்கு தண்ணீர் வாங்கும் நிலை. பசுமையாய் இருந்த விவசாய நிலங்கள் அடுக்குமாடி கட்டடங்களாய் இன்று விற்கப்படுகின்றன. மூச்சு விடும் காற்று கூட காசுக்கு விற்பனை. சாதி வெறியினை சாட்டை கொண்டு அடிக்காமல் நாம் தலை வணங்கியதால் சாதி வெறியால் தீக்குளிக்கிறது பல கிராமங்கள். கையூட்டு கரைபுரண்டு ஓடுகிறது தேசமெங்கும். தலைவன் பதவி வெறி கொண்டு பரணி பாட மக்கள் கூட்டம் பரிதவித்து நிற்கிறது. மனிதனை மனிதன் மதிக்கின்ற மாண்பு மாயமாகி போனது இன்று நம்மிடத்தில். காட்டில் யானை மனிதநேயம் காட்ட நாட்டில் மனிதன் நடத்துகிறான் இரத்த வேட்டை. இந்நிலை தொடர்ந்தால் நாளைய உலகம் நாதியற்று போகும் நிலை ஏற்படும். உலகை குறை கூறாமல் உலகை உயர்த்த உன்னத செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். நெறிப்படுத்திய எண்ணங்கள் நிச்சயம் வெற்றி தரும். நம் சந்ததியினரின் நாளைய நல்வாழ்விற்கு சொத்து மட்டுமல்ல, உலகையும் சுத்தமாக்கி கொடுப்போம். நன்றிகளுடன் மரியம்பி. மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பான ஒரு கவிதை வாசித்தீர்கள் மரியம்பி அம்மையார். இதமான விடியல் அன்று இருந்தது என்றும் இன்று அவ்வாறே இருக்கிறது, இருந்தாலும் அது சுகமளிக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். காவிரியும் கங்கையும் பறந்து விரிந்து ஓடினாலும் நீர் பரப்பினாலும் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவல நிலையில் இருக்கிறோம் என்றும், சாதி வெறியில் கிராமங்கள் எங்கும் தீக்குளிக்கின்றன என்றும், தலைவன் பதவி வெறி கொண்டு அலைகிறான் என்றும், அது நன்றன்று என்றும், உன்னத செயலால் நாம் ஈடுபட வேண்டும் என்றும், உன்னதமான செயல்களால் ஈடுபட்டு நாம் உலகை காக்க வேண்டும் என்றும் மிகச் சிறப்பானதொரு கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் வாகிதா பர்வீன் அவர்களை. வாருங்கள் அம்மா. இணைய வழி எண்ணங்களில் இணைந்திருக்கும் சங்கத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய உலகம். நாளைய உலகம் வேண்டும். அறநெறி தவழ்ந்து அன்பு நெறி நிறைந்து ஆழி சூழ அகிலம் அளாவ வேண்டும். பகிர்ந்து பசியாற வேண்டும். பக்கத்து வீடுகளுடனும் பகிர்ந்து உண்ணல் வேண்டும். பாசமாய் பழகுதலும் வேண்டும். மண் நேசம் வேண்டும். மண் காக்கவும் வேண்டும். மனித மனங்களில் நிறைவாய் இருத்தலும் வேண்டும். தமிழ் நாவில் நலமாய் பேச வேண்டும். தமிழ் நானிலம் கடந்து 8 திசையும் எல்லை கடந்து ஆட்சி புரிய வேண்டும். சுயநலம் தன்னலம் போதும். சுயநலம் தன்னலம் போதும். சுகம் தேடும் சுற்றம் வேண்டும். சுகம் தேடும் சுற்றம் வேண்டும். பணம் ஆண்டது போதும். மனம் ஆள வேண்டும். மனம் ஆள வேண்டும். தகுதியும் திறமையும் தீச்சுடராய் வேண்டும். மூத்தோன் கொடுத்ததை வருவோனிற்கு வளமாய் தர வேண்டும். மூத்தோன் கொடுத்ததை வருவோனிற்கு வளமாய் தர வேண்டும். ஊழல் என்ற சொல் தமிழ் அகராதியில் மட்டுமே இருக்க வேண்டும். ஊழல் என்ற சொல் தமிழ் அகராதியில் மட்டுமே இருக்க வேண்டும். நம் கடமையாது என மனதிடம் கேட்டேன். நம் கடமையாது என மனதிடம் கேட்டேன். மனமோ மறக்காமல் தயங்காமல் சொன்னது. மறக்காமல் தயங்காமல் சொன்னது மனது. உண்மையாயிரு. உனக்கு உண்மையாயிரு. சொல் வேண்டாம், செயலில் வாழ்ந்து காட்டு. வளம் வருங்கால சந்ததிக்கு வனப்புடனே தருவது கடமை. வருங்கால சந்ததிக்கு வனப்புடனே தருவது உன் கடமை. இயற்கை இறுதி ஜீவனுக்கும் உரியது. அவனது பங்கை அவனுக்கு தர வேண்டும். அவனது பங்கை அவனுக்கும் தர வேண்டும். வாழ்ந்து காட்டி வாழ கற்றுத்தர வேண்டும். வாழ்ந்து காட்டி வாழ கற்றுத்தர வேண்டும். வயது மூத்த உறவிற்கு பணிவுடன் பண்புடன் பண்பட்டு நடந்து காட்டு என்றது. செயலில் செழுமையும் வேண்டும்.
எளிமையாயிருந்து வாழ்ந்து காட்டி வாழச் சொல்லலாமே என்றது. காற்றை களவாடியது போதும், காற்றை களவாடியது போதும், சூறாவளியாய் நம்மையும் சுழற்றியது அதுவும் போதும், சூறாவளியாய் நம்மையும் சுழற்றியது அதுவும் போதும். சுத்தமான காற்றை வரும் சுற்றத்திற்கு தருவோம், சுத்தமான காற்றை வரும் சுற்றத்திற்கு தருவோம். வாழிய நன்றி, வாழிய நன்றி. நன்றியுடன் கருவூர் சித்தர் மண்ணிலிருந்து கா. வாகிதா பர்வீன். நன்றி. மிகச் சிறப்பம்மா, மிக நீண்டதொரு விரிந்த கவிதையை வழங்கி இருக்கிறீர்கள். அறநெறி அன்பு நெறி விரிந்திடல் வேண்டும், பறந்து விரிந்து போற்றப்படல் வேண்டும் என்றும், தமிழ் நாவில் நலமாய் பேசுதல் வேண்டும் என்றும், சுயநலம் தன்னலம் போதும் என்றும், சுகம் தரும் தேடும் சுற்றம் வேண்டும் என்றும், மூத்தோன் கொடுத்ததை நாம் இளையோருக்கு கை சேர்த்தல் வேண்டும் என்றும், ஊழல் அகராதியில் மட்டுமே வேண்டும் என்றும், உண்மையாயிரு செயலற்று இருப்பதில் நன்றென்று செயலாற்ற உடனே புறப்படு என்ற கருத்துக்களோடு மிக சிறந்ததொரு கவிதை வழங்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக ஐயா அலமேலு ராமநாதன். கீதாரமணி சொல்லுங்க. கீதாரமணி கூப்பிடவே இல்லை. சசிகலா வெங்கடேஷ் கூப்பிடல சார். இப்போது இருப்பவர் கவிஞர் கீதா. பாருங்கள் திரு கீதா ரமணி அவர்களே, உங்கள் கவிதை தாருங்கள். வணக்கம். எல்லாம் வல்ல மகா பெரியவா தனிப்பெரும் கருணையினாலே இந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதற்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வணக்கம். தாய்ப்பாலில் தந்த முப்பாலையும் நுகர்ந்து அப்பால் எல்லாம் என இருப்பால் உணர்ந்த அன்னை தமிழை அடிபணிந்து வணங்குகிறேன். அவை வணக்கம். ஆற்றல் மிக்க வல்லுநர்கள் நடுவே கற்கதை காட்டி கவிதை என கேட்க தூண்டி பொறுமையுடன் ஏற்க காத்திருக்கும் எனது தமிழ் உதிர உறவுகளே, கவியரங்க தலைமை கவிஞரே, நிகழ்வு பொறுப்பாளர்களே, ஏறியோரே, அன்பின் வணக்கங்கள். நாளைய உலகம் இன்றைய நம் கடமை. உலகம் சுழல்கிறது, உறங்காமல் தொடர்கிறது. சில நேரம் தோன்றும் சுழல் வேகம் கூடியதோ. உலகம் சுழல்கிறது, உறங்காமல் தொடர்கிறது. சில நேரம் தோன்றும் சுழல் வேகம் கூடியதோ. பிறந்த கடன் என்பதே பெற்றோர்க்கு செய்வதே, இறக்கும் முன் அவர்களை இன்பமாய் வைப்பதே. பிறந்த கடன் என்பதே பெற்றோருக்கு செய்வதே, இன்பமாய் வைப்பதே. நாட்டிற்கு செய்வது நன்றே எனினும் வீட்டிற்கும் செய்வதால் விளங்கும் வையகமே. நாட்டிற்கு செய்வது நன்றே எனினும் வீட்டிற்கு செய்வதால் விளங்கும் வையகமே. பூமிப்பந்து சுருங்கியதோ பாந்தமாக கைக்குள்ளே. பூமிப்பந்து சுருங்கியதோ பாந்தமாக கைக்குள்ளே. நிமிடத்தில் அமெரிக்கா நெருங்கதே ஆஸ்திரேலியாவில். நிமிடத்தில் அமெரிக்கா நெருங்கதே ஆஸ்திரேலியாவில். விரலசைவில் பகரலாம், வியப்பின்றி பகிரலாம். இரவென்ன பகலென்ன இரண்டுமே இணையுமே. விரலசைவில் பகரலாம், வியப்பின்றி பகிரலாம். இரவென்ன பகலென இரண்டுமே இணையுமே. நல்லவை எனினும் நன்றன்று எனினும் எல்லாமே நம்மாலே எப்போதும் இயலுமே. நல்லவை எனினும் நன்றன்று எனினும் எல்லாமே நம்மால் எப்போதும் இயலுமே. நாளைய உலகம் நலமாக இருப்பதே வேலைகளில் நமது வேலைகள் மட்டுமே, வேலைகளால் மட்டுமே.
நாளைய உலகம் நலமாக இருப்பதே வேலைகளில் நமது வேலைகளால் மட்டுமே. காலத்துடன் செய்தல். நன்றுடன் தீதும் நெருங்கியே வந்தாலும் நன்றையே தேர்ந்தால் நமக்கவை நலமாகுமே. நன்றுடன் தீதும் நெருங்கியே வந்தாலும் நன்றையே தேர்ந்தால் நமக்கவை நலமாகுமே. கொலை களவுடன் பாலியல் வன்முறைகள் களைந்தால் நாளைய ககனம் திறக்குமே. கொலை களவுடன் பாலியல் வன்முறைகள் களைந்தால் நாளைய ககனம் திறக்குமே. முடியுமா பிழைகள் முடியுமா என்பதே, முடியுமா பிழைகள் மடியுமா என்பதே, முடியும் என்பதாலே முடித்துவிட வாய்ப்பளிக்கவே. முடியுமா பிழைகள் மடியுமா என்பதே, முடியும் என்பதாலேயே முடிந்துவிட வாய்ப்பதிக்கவே. எழுமின் விழுமின் எண்ணி ஈடேற உழைமின் என்றாரே உண்மை ஞானியரே. எழுமின் விழுமின் எண்ணியன ஈடேற உழைமின் என்றாரே உண்மை ஞானியரே. எல்லாமே இனிதாகுமே எதேச்சாதிகாரம் இல்லையே. எல்லாமே இனிதாகுமே எதேச்சாதிகாரம் இல்லையே. காலத்தில் நிலையாக நினைப்போமே. அரிய வாய்ப்பிற்கு நன்றி. அன்புடன் கீதாரமணி. நன்றி, வணக்கம். சிறப்பானது ஒரு கவிதை தந்தீர்கள். உழல்கிறது உலகம், உழல்கிறது உறங்காமல் தொடர்கிறது என்றும், பிறந்த கடன் பெற்றோருக்கு செய்வதே இனிமையானது என்றும், பூமி பந்து சுருங்கி விட்டதோ என்றும், நிமிடத்தில் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் நம் விரல் வந்து இருக்கிறது என்றும், இரவு பகல் இணைந்தாலும் அது எதிர்மறையான கருத்துக்களை விதைப்பதில்லை என்றும், வேலை வேலை என்று மிகச் சிறப்பானதொரு பாகுபாட்டை சொல்லியிருக்கிறீர்கள். நன்றும் தீதும் வந்தாலும் நன்றையே நாம் தேர்தல் மிகச் சிறந்தது என்றும், உழைப்பின் என்றனர் ஞானிகள் என்றே விரிவானதொரு கவிதையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் சசிகலா வெங்கடேஷ். சசிகலா வெங்கடேஷ். அனைவருக்கும், அனைத்து கவிஞர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய கவிதை தலைப்பு நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும். இன்றைய நம் கடமை. மாசு நிறைந்த இந்த பூமியை தலைகீழ் சவ்வூடு பரவல் செய்வோமா? மாசு நிறைந்த இந்த பூமியை தலைகீழ் சவ்வூடு பரவல் செய்வோமா? உளி உடைந்தாலும் ரத்தம் சிதறினாலும் இந்த தரணியை ஒழுக்க நெறிகளால் செதுக்குவோமா? உளி உடைந்தாலும் ரத்தம் சிதறினாலும் இந்த தரணியை ஒழுக்க நெறிகளால் செதுக்குவோமா? எந்திரன் அவன் ஆட்சி செய்யும் முன்னே தந்திரம் கொண்டு மனிதம் நுழைப்போமா? எந்திரன் அவன் ஆட்சி செய்யும் முன்னே தந்திரம் கொண்டு மனிதம் நுழைப்போமா? முட்களாய் மாறிய இந்த பூலோகத்தை பூப்பந்தாக பூக்கச் செய்வோமா? முட்களாய் மாறிய இந்த உலகத்தை பூப்பந்தாய் பூக்கச் செய்வோமா? நாளைய உலகு பச்சையாடை அணிந்து பூமி தாயவள் எதிர்கால சந்ததியினருக்கு உள்ளங்கையில் சுழலட்டும். நாளைய உலகு பச்சையாடை அணிந்து பூமி தாயவள் எதிர்கால சந்ததியினருக்கு உள்ளங்கையில் சுழலட்டும். பேராண்மைகள் போற்றும் பெண்மான்கள் அண்டவெளியில் வீறு கொண்டு துள்ளட்டும். பேராண்மைகள் போற்றும் பெண்மான்கள் அண்டவெளியில் வீறு கொண்டு துள்ளட்டும். விதைத்த நல்மணிகள் முத்துச்சரமாய் இனிவரும் வையகத்தையும் அலங்கரிக்கட்டும். விதைத்த நல்மணிகள் முத்துச்சரமாய் இனிவரும் வையகத்தையும் அலங்கரிக்கட்டும். நாளைய உலகும் இன்றைய கடமையும் சீறுவரும் வேங்கையாய் மாறட்டும். நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும் சீறுவரும் வேங்கையாய் மாறட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் திருச்சியிலிருந்து சசிகலா வெங்கடேஷ். மிகச் சிறப்பம்மா, மிகச் சிறப்பான ஒரு இறுதியாக ஒரு கவிதையை வழங்கி இருக்கிறீர்கள் என்றாலும் மிகச் சிறப்பு. உலகில் சவ்வூடு பரவுதல் வேண்டும் என்றும், ஒளியை கொண்டு செதுக்கினால் ஒழுங்கான நெறியை செதுக்க வேண்டும் என்றும், முட்கள்
உலகில் அதிகமாக உலவுவதால் அவை பூக்களாக பூமியை பூப்பந்தாக்க வேண்டும் என்றும் பச்சை ஆடை அணிந்து உலகை உள்ளங்கையில் சுழலட்டும் என்றும் மிகச் சிறப்பானது ஒரு கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்களம்மா. ஐயா நான் இன்னும் வாசிக்கலைங்க அதிகாரம் ஐயா. சொல்லுங்கம்மா, பெயர் சொல்லுங்கம்மா. அலமேலு ராமநாதன். வாருங்கள் திருமதி அலமேலு ராமநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் புதிதாக இணைந்திருக்கிறீர்கள். வாருங்கள் உங்களை வாருங்கள் சந்திப்பு வருகிறோம். வாருங்களம்மா. நற்றமிழால் இணைந்திருக்கும் அவையோருக்கு என் முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பு நாளைய உலகும் இன்றைய நம் கடமையும். காடெல்லாம் வீடாகும், வீதி எல்லாம் மரம் நடுவோம், நாடெல்லாம் வீணாகும், விரல் தனிலே மையிடுவோம். காடெல்லாம் வீடாகும், வீதியெல்லாம் மரம் நடுவோம், நாடெல்லாம் வீணாகும், விரல் தனிலே மையிடுவோம். மானுடன் இயந்திரமாவான், மனிதத்தை உயிர்ப்பிப்போம். இயந்திரம் மனிதனாகும், உன்மடியை உதறிடுவோம். மானுடன் இயந்திரமாவான், மனிதத்தை உயிர்ப்பிப்போம். இயந்திரம் மனிதனாகும், உன்மடியை உதறிடுவோம். உன்மடி என்றால் சோம்பல். வன்முறையும் வஞ்சகமும் சூதும் கவ்வும், மென்னுணர்வும் மெய்யழகும் மெருகேற மங்கும். வன்முறையும் வஞ்சகமும் சூதும் கவ்வும், மென்னுணர்வும் மெய்யழகும் மெருகேற மங்கும். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் பாதுகாப்பற்ற நாளை, சமத்துவமும் மகத்துவமும் கற்பிப்பது நம் வேலை. பெண்ணுக்கும் மண்ணுக்கும் பாதுகாப்பற்ற நாளை, சமத்துவமும் மகத்துவமும் கற்பிப்பது நம் வேலை. எங்கும் குப்பை மேடு, நெகிழியின் கூடு பாரு. தரம் பிரி குப்பையை, மனிதரை அல்ல, கையில் எடு துணிப்பையை. திரை என்னும் சிறை அடைபடும் தலைமுறை, உல்லாசமாய் விளையாடி உடல் மன அழுத்தம் குறை. குடியும் போதையும் இயல்பாகும், திருடனாய் திருந்திடல் தீர்வாகும். நீரின்றி அமைந்துவிடும் உலகு, சேமிப்பின்றி வழியில்லை உணரு. நீரின்றி அமைந்துவிடும் உலகு, சேமிப்பின்றி வழியில்லை உணரு. எண்ணில் அடங்காது மக்கள் தொகை, அடக்கிவிடில் எண்ணில் அடங்காது நன்மை தொகை. எண்ணில் அடங்காது மக்கள் தொகை, அடக்கிவிடில் எண்ணில் அடங்காது நன்மை தொகை. ஊடகத்தின் அடிமை, முகமறியா வெறுமை, நேரடி சந்திப்பு தந்திடும் தித்திப்பு. ஊடகத்தின் அடிமை, முகமறியா வெறுமை, நேரடி சந்திப்பு தந்திடும் தித்திப்பு. தமிழ் தவிர்த்தல் வழக்கமாகும், நற்றமிழும் பழக்கமாகும். தமிழ் தவிர்த்தல் வழக்கமாகும், நற்றமிழும் பழக்கமாகும். வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். மிக சிறப்பம்மா, மிக சிறப்பானது. காடெல்லாம் வீடாகு, வீடெல்லாம் மரம் வளர்ப்போம் என்றும், மானுடம் இயந்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்றும், பெண் மண் இரண்டையும் மிகவும் பாதுகாக்க வேண்டும் என்றும், குப்பை நெகிழியை அகற்றவே துணிப்பையை கையில் எடுக்க வேண்டும் என்றும், குடியும் போதையும் பெருகி இருக்கும் காலத்தில் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் எப்படி என்ற ஒரு கருத்தோடு சொல்லியிருக்கிறீர்கள். ஊடகத்தில் அடிமையாகி முகம் வெறுமையாகி இருக்கிறோம் என்றும், நேரடி சந்திப்பே காலத்துக்கும் நன்றென்று உரைத்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பான கவிதை, வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்களம்மா. அருமையான ஒரு கவியரங்கம் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. பொதுவாக ஒரு நாள் ஒரு கவியரங்கம் நடத்துவார்கள். ஆனால் இந்த கவியரங்கம் இன்று மட்டுமல்ல, நாளையும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே நாளைக்கும் சிலர் கவிதைகள் வழங்க இருக்கிறார்கள். நாளை நிகழ்ச்சியிலும் நல்ல ஒரு கவிதைகளை வழங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை வாழ்த்துக்களை சொல்லி, இந்த கவியரங்கம் நிறைவடைகிற நேரத்திலே நான் எப்போதோ எழுதிய ஒரு கவிதை ஒன்றை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். காந்தி தாத்தா, காந்தி தாத்தா எங்கே போறீங்க? காந்தி தாத்தா, காந்தி தாத்தா எங்கே போறீங்க? கையில் தடியை ஊன்றிக்கொண்டு எங்கே போறீங்க? நாங்க கூட உங்களோடு சேர்ந்து வர்றோங்க. நாளைய நம் பூமியினை காக்க வரேங்க. காந்தி தாத்தா, காந்தி தாத்தா எங்கே போறீங்க? வீட்டு பாடம் முடித்து விட்டேன், விரைந்து வர்றேங்க.
வீட்டு பாடம் முடித்து விட்டு விரைந்து வர்றீங்க. அந்த வெள்ளையனை விரட்டி அடித்த கதையை சொல்லுங்க. அந்த வெள்ளையனை விரட்டி அடித்த கதையை சொல்லுங்க. ஆட்டுப்பால் வேர்க்கடலை அள்ளித்தாரேங்க. ஆட்டுப்பால் வேர்க்கடலை அள்ளித்தாரேங்க. ஆசையாக ராட்டை நோக்க சொல்லித்தாருங்க. ஆசையாக ராட்டை நோக்க சொல்லித்தாருங்க. காந்தி தாத்தா எங்கே போறீங்க? கையில் தடியை ஊன்றிக்கொண்டு எங்கே போறீங்க? மதங்கள் எல்லாம் பார்த்திடாமல் மனதை பாருங்க. காந்தி மகாத்மாவின் கூட நடந்து செல்ல வாருங்க. மதங்கள் எல்லாம் பார்த்திடாமல் மனதை பாருங்க. காந்தி மகாத்மாவின் கூட நடந்து செல்ல வாருங்க. விதவிதமாய் நாட்டை காக்கும் வழிகள் சொல்லுவார். விதவிதமாய் நாட்டை காக்கும் வழிகள் சொல்லுவார். நம் விழிகள் அகல திறந்து கதைகள் கேட்க சொல்லுவார். நம் விழிகள் அகல திறந்து கேட்க கதைகள் சொல்லுவார். காந்தி தாத்தா எங்கே போறீங்க? கையில் தடியை ஊன்றிக்கொண்டு எங்கே போறீங்க? உண்மை பேசி வெல்லும் வழியை கற்றுக்கொள்ளுங்க. உண்மை பேசி வெல்லும் வழியை கற்றுக்கொள்ளுங்க. அந்த உத்தமர் தான் வாழ்ந்ததை போல் வாழ்ந்து காட்டுங்க. அந்த உத்தமர் தான் வாழ்ந்ததை போல் வாழ்ந்து காட்டுங்க. நன்மை ஒன்றே எண்ணினாலும் வாழ பழகுங்க. நன்மை ஒன்றே எண்ணினாலும் வாழ பழகுங்க. காந்தி நாட்டையால வந்த பிள்ளை நாங்கள் தானுங்க. காந்தி நாட்டையால வந்த பிள்ளை நாங்கள் தானுங்க. காந்தி தாத்தா எங்கே போறீங்க? கையில் தடியை ஊன்றிக்கொண்டு எங்கே போறீங்க? நாங்க கூட உங்களோட சேர்ந்து வர்றோங்க. நாளை நம் பூமியினை காக்க வர்றேங்க. தாத்தா இருங்க தாத்தா, அதை வரோம் தாத்தா. காந்தி தாத்தா இருங்க, நாங்க வந்துடுறோம். நன்றி, வணக்கம். நீலகண்ட தமிழன். மிக சிறப்பு. மகாத்மா காந்தியே இன்றைய உலகையும் நாளைய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அவரையும் இணைத்து ஒரு கவிதையை சிறப்பாக வழங்கியிருக்கிறீர்கள். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நல்ல ஒரு கவி அரங்கம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேர் நம்முடைய அன்பு வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய மூத்த கவிஞர்கள் ஆனால் இளமையோடு வந்திருந்தார்கள். முடியில்லாமல் இருந்தாலும் கூட சில பேர் வந்தபோது முடியில்லாமல் இருந்தாலும் கூட ஒரு முடிவோடு வந்திருந்தார்கள். இதை விடுவதில்லை, இந்த உலகத்தை விடுவதில்லை, நாங்கள் திருத்தியே தீர்வோம், மாற்றியே தீர்வோம் என்று ஒரு முடிவோடு வந்திருந்தார்கள். எனவே மகிழ்ச்சியாக அவர்களை எல்லாம் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாளையும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நாளைக்கும் நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த முறை நீங்கள் வருகிற போது உங்களோடு ஒரு கவிஞரை அழைத்து வர வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் தமிழொலி வானொலி வழியாகவும் கண்டுகொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய உலகமும் இன்றைய நம் கடமையும் பற்றிய இந்த கவியரங்கத்தை சிறப்பாக வழங்கிய தமிழொலி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனவிஜயன், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனவிஜயன் ஆகியோர்களுக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் கொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து தலைமையேற்று நடத்தி கொடுத்த கவிஞர் ஐயா சு சண்முகம் அவர்களுக்கும் ஏனைய கவிஞர் பெருமக்கள், வயது முதிர்ந்தாலும் உண்மையிலேயே இளமையோடு கவிதை வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.